सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नमः पुंसे पुराणाय पूर्णानंदाय विष्णवे निरस्तनिखिलध्वान्त तेजसे विश्वहेतवे नमः आचार्येभ्यः ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यः। இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்க புதிய புஸ்தகத்தினுடைய பெயர் சனத் சுஜாத்திய. சனத் சுஜாத்தியம் தமிழ்ல சொல்றதா இருந்தா சனத் சுஜாத்தியம். இது எங்க வருது அப்படின்னா மகாபாரதத்துல வரக்கூடியது. உத்தியோக பருவத்துல 41ல இருந்து 46வது சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் சனத் சுஜாத்தியம் எனக்கூடிய இந்த கிரந்தம். மகாபாரதத்துல 3 ரத்னங்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம், சனத் சுஜாத்தியம். ஏன் இதை ரத்னங்கள்னு சொல்றோம் அப்படின்னா இது 3த்துக்கும் ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதினார். அதனால இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. பகவத்கீதைக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதினார். ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்ருதி பிரஸ்தானம், நியாய பிரஸ்தானம் அப்படின்னு ஆச்சாரியால் பிரஸ்தானத்திரைய பாஷ்யம் பண்ணினவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பிரக்யாதி இருக்கு. அவர் 10 உபனிஷத்துக்களும் ஈசகேன கட பிரஷ்னம் முண்டமாண்டு கீர்த்தின்னு 10 உபனிஷத்துகளுக்கு வியாக்கியானம் பாஷ்யம் எழுதினார். அதனால அது ஸ்ருதிகளுக்கு எழுதினதுனால ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு பேரு. வழிபாட்டு முறை ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னா மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். 2வது ஸ்மிருதி பிரஸ்தானம். எதுக்கு எழுதினார் அப்படின்னாக்க பகவத்கீதைக்கு, சனத் சுஜாத்தியத்துக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு, 5வது வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதத்துக்கு அவர் வியாசர் அருளியதான ஸ்லோகங்களுக்கு இவர் பாஷ்யம் எழுதினார். அதுக்கப்புறம் வியாசர் அருளியதான 585 பிரம்மசூத்திரங்களுக்கும் அவர் பாஷ்யம் எழுதினார். இது நியாய பிரஸ்தானம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்ருதி பிரஸ்தானம் எதுக்கு எழுதினார் அப்படின்னா வைதீகமாக எழுதிட்டார். அதை வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணினார். வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணுவதற்கு கேட்பதற்கான அதிகாரம் எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆகையினால அது ஏதோ கொஞ்சம் பேர் இல்லையா தம்பத்தியா சக கேட்கணும், இந்த வர்ணத்தவர் தான் கேட்கணும் அப்படின்னு திரைவர்ணிகாலுக்கு தான் அதுல அதிகாரம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறதுனால ஸ்ருதி பிரஸ்தானம் போச்சு. ஆச்சாரியால் யோசிச்சார், இது எல்லாருக்கும் போகணும், எல்லா வர்ணத்தாளர்களும் எல்லாரும் இந்த வேதாந்த தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும், வேதாந்த தத்துவத்தில் ரமிக்க வேண்டும், ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்னு டிசைட் பண்ணி மகாபாரதம்னு சொல்லக்கூடிய 5வது வேதம், அதுக்கு அதிகாரித்துவமே கிடையாது, எல்லாரும் அதிகாரிகள் தான். அப்படி அதுக்கு ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு அதுக்கு பாஷ்யம் எழுதினார். அதுல முக்கியமா பகவத்கீதைக்கு எழுதினார். உபனிஷத்தும் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதே அப்படின்னு அதுக்கு எழுதினார். இதுல இருக்கிறதெல்லாம் உபனிஷத் தத்துவம் தான் அப்படின்னு. அதற்கு பிறகு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பக்தி புரசரமாக எழுதினாலும் வேதாந்த தத்துவங்களை வைத்துதான் எழுதுவார். எந்த ஸ்லோகம் எழுதினாலும் ஆச்சாரியாளுடைய அத்வைத வேதாந்தத்தை எடுத்துன்னு வராம ஒரு கிரந்தமும் அவர் எழுதல. ஆகையினால அப்படி இந்த வேதாந்த தத்துவத்தை, அத்வைத தத்துவத்தை விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திலையும் நாம விரிவாக பார்க்க முடியாது. இதே மாதிரி சனத் சுஜாத்தியம் அப்படின்னு ஒரு இடத்துல இப்போ மகாபாரதத்துல வர இடத்த ஆச்சாரியா செலக்ட் பண்ணி இதுலயும் வேதாந்த தத்துவங்கள் அதிகமாக அடங்கி இருக்கிற காரணத்தினால அதுக்கு ஒரு பாஷ்யம் எழுதணும் அப்படின்னு ஆரம்பிச்சதுனால இந்த சனத் சுஜாத்தியம் ரொம்ப பாப்புலரா இருக்கு. இந்த சனத் சுஜாத்தியத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சனத் சுஜாத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனத் சுஜாத்தியம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சனத் சுஜாதர் அப்படின்னு ஒரு பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் 4 பேர், சனகர், சனந்தனர், சனத்குமாரர்,
சனந்த சுஜாத்தியர் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். 4 பேர்களும் எதற்காக இந்த 4 பேரை ஆச்சாரியால் ஈஸ்வரன் படைச்சார் அப்படின்னு பார்த்தா 2 மார்க்கங்கள் உலகத்துல இருக்கு இல்லையா? லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக. 2 நிஷ்டைகள் இருக்குப்பா, 2 லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஒன்னு பிரவிற்த்தி மார்க்கம், இன்னொன்னு நிவிருத்தி மார்க்கம். பிரவிற்த்தி மார்க்கம் அப்படின்றது ஆல் அண்ட் சென்ட்ரி, எல்லாருக்கும் பொதுவாக பிரவிற்த்தி மார்க்கம். ஏன்னா எல்லாருமே வைராக்கிய சம்பன்னர்களாக ஆக முடியாது. ஆகையினால எல்லாரும் என்ன பண்றா, கிரமமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விவேகத்தையும் வைராக்கியத்தையும் சாதன சம்பத்திகளெல்லாம் அடையணும் அப்படின்னு சொல்றதுனால என்ன பண்ணார், பிரம்மச்சாரி ஆசிரமம், அதிலிருந்து கிரகஸ்தாசிரமம், அதிலிருந்து வானப்பிரஸ்தாசிரமம், அதிலிருந்து சந்நியாசாசிரமத்துக்கு போகணும். ஆனா எல்லாரும் சந்நியாசாசிரமத்துக்கு போய் தான் முக்தி அப்படின்றதுல தீர்மானமாக ஆச்சாரியால் சொல்லிவிட்டார். இப்படி பிரவிற்த்தி மார்க்கம்னு பேரு. இதை எப்படி அவர் பண்ணார் அப்படின்னா, பிரம்மச்சாரி ஆசிரமத்துல எல்லாரும் பொதுவாக எல்லாத்தையும் படிக்க வேண்டியதுதான். ஆனால் கர்மாவுல நாட்டம் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, மனைவியோட இருக்கணும், கிரகஸ்தனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்காக அவர் என்ன பண்றார், அவளுக்கெல்லாம் நேராக சந்நியாசம் போவதற்கான அதிகாரம் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் இல்லையா, அவள்தான் நம்ம வெள்ளை வேஷ்டி கட்டினவர்கள்னு நம்ம சொல்றோம். இவர்களுக்கு நேர சந்நியாசத்துக்கு ஆசை இருந்தாலும், ஆசை இருக்கு தாசில் பண்ண, ஆனா முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னா அது முடியாத காரியம். இப்படிப்பட்டவா அதுக்காக இவா பிரம்மத்தை அறியாமையே போயிட்டா இல்லையா, அதுவும் நியாயம் இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தவர்கள் இல்லையா, இவர்களுக்கும் பிரம்ம ஞானம் கைகூடணும் அப்படின்னா சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட் இவர்களுக்கு வரணும். அது எப்படி வரும்? ஓவர் நைட் வரக்கூடிய விஷயம் இல்லை. அதனால அவர் என்ன பண்ணணும், கர்மாக்களை எல்லாம் நிறைய பண்ணணும். எந்த ஆசிரமத்துல, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் பொழுது கர்மயோக பரமாக இருந்து கொண்டு மோபாத்த சமஸ்துவரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லா கர்மாவையும் பண்ணணும். முடித்த பிறகு மறக்காம அந்த பலனை தியாகம் பண்ணணும். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி காயேனவா காயேனவாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியா ஆத்மனாவா பிரகிருதேகே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி அப்படின்னு இந்த கர்மாக்களை எல்லாம் பலன்ல இச்சை இல்லாமல் அதை பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு பேர் தான் ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்ணக்கூடியது கர்மயோகம். அந்த கர்மயோகம் பண்ணா இதனால என்ன ஆகுது, அந்த கரணம் இவனை அறியாமலேயே இந்த சங்கல்பத்தை பண்ணி கொண்டு இந்த மாதிரி உற்சர்ஜனம் பண்ணிக்கிறாங்க எல்லா கர்மாவையும். இவனை அறியாமலே இவனுக்குள்ள அந்த கரணமானது சுத்தியானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு. இந்த அந்த கரண சுத்தி ரொம்ப அவசியமாக இருக்கு. இந்த அந்த கரண சுத்தி வந்துருத்துனாதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜீவனை பத்தி, ஜகத்தை பத்தி, பரமேஸ்வரனை பத்தி அதான அறிவெல்லாம் அவனுக்கு வருகிறது. வந்த பிறகு இது வந்தா போதாது, ஸ்பிரிச்சுவலாக நான் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, வயசு ஆயிட்டே இருக்கு, அதனால எல்லா பொறுப்பையும் பையன்கிட்ட விட்டுட்டு ஒரு 50 வயசு ஆயிடுதுன்னாக்க இதற்கு பிறகு வீட்டுல இருந்தா அவனுக்கு கஷ்டங்கள்லாம் வரும், ஜெனரேஷன் ப்ராப்ளங்கள்லாம் வரும். ஆகையினால அவரே ஒதுங்கி கொள்ள வேண்டும். ஒதுங்கிட்டு வானப்பிரஸ்தாசிரமம் அப்படின்னு வானப்பிரஸ்தாசிரமத்துல ஈடுபடும். வானப்பிரஸ்தாசிரமம்ன்றது என்ன அப்படின்னா, கர்மயோகம் எப்படி கிரகஸ்தனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி உபாசனா யோகம் வானப்பிரஸ்தனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அவ அந்த சமயத்துல கர்மாலாம் பண்ணதெல்லாம் போதும், யாகங்கள்லாம் பண்ணதெல்லாம் போதும், பூஜைகள்லாம் பண்ணதெல்லாம் போதும். இதற்கு பிறகு ஜபம் தபம் அப்படின்னு இந்த 2த்திலேயே ஈடுபாடு கொண்டு வேதாந்தத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்பொழுதுதான் வேதாந்தத்தை சொல்றத பிராக்டிஸ் பண்ண முடியும். வானப்பிரஸ்தானம் ஏன்னா மெச்சூரிட்டி ஒண்ணு, வயசு, அதனால வரக்கூடிய மெச்சூரிட்டி. 2வது நிறைய கர்மாக்களை எல்லாம் பண்ணியாச்சு, போதும் எனக்கூடிய கண்டென்ட்மெண்ட் சம்பாதிக்கிறதுல, கர்மால இதுல எல்லாம் போதும் எனக்கூடிய எண்ணமானது எழணும். அப்படி எழுந்தாதான் இறைவனோட ஐக்கியமாகக்கூடிய உபாசனையை இவர்களால நன்றாக ஜபம் தபாதிகள் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அது இப்படி பண்ணி பண்ணி பிராக்டிஸ் பண்ண உடனே அவர்களுக்கு அவர்களை அறியாமலேயே சன்னியாசியாக வைராக்கியமானது வந்துடுது. வைராக்கியம் வருவது மட்டும் இல்லாம அவளுக்கு அந்த கரண நைஷ்சல்யம் அப்படின்னு வருது.
நிச்சலமாக புத்தியானது கரெக்டா நமக்கு ஸ்பிரிச்சுவல் growth தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கெல்லாம் டில்லி டேலிங் அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு சார். பணம் முக்கியம் இல்லையா சார், இல்லையா முக்கியம் முக்கியம் இல்லையா சார், குடும்பம் முக்கியம் இல்லையா, புள்ள முக்கியம் இல்லையா அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவனை தாக்கிண்டே இருக்கும். ஆகையினால இதுல இருந்து எல்லாம் அவன் விடுபட்டான்னாக்கா இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட் வந்துடுறது. அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணணும், சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணி கொள்ள வேண்டும் இல்லையா. இல்லைன்னா இறக்கும்போது ஆபசன்யாசமாவது எடுத்துக்கொண்டு திருப்பியும் இன்னொரு தடவை அம்மா வயிற்றுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். வந்ததுனால இதுக்காக இந்த சந்நியாச ஆசிரமம் விதிக்கப்பட்டிருக்கு. இது பிரவருத்தி மார்க்கத்துல இது எல்லாருக்கும் 99% இதுதான் வழி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. யாரு? பகவானே டிசைட் பண்ணிட்டார். நிஷ்டை வேதித்தவிய 2 நிஷ்டைகள் தான் அப்படின்னு. இன்னொரு நிஷ்டை ஒண்ணு இருக்கு. அது என்ன லைஃப் ஸ்டைல் அப்படின்னாக்க பிரம்மச்சரியாதேவ பிரவரஜேத். பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து நேர சன்னியாசி. அவங்களுக்கு என்ன நினைக்கிறார்கள்னா இவ்வளவு பெரிய ரூட்டு தேவையில்லை, நான் எதுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அவளோட சேர்ந்து கஷ்டப்படணும், இதனாலெல்லாம் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸுக்கு இதெல்லாம் பெரிய தடையா இருக்கு. கர்மாவே ஒரு தடையாக இருக்கும். இந்த கர்மாவிலேயே நான் புத்தி போச்சுன்னாக்கா நான் எப்போ படிக்கிறது வேதாந்தத்தை, எப்போ புரிந்து கொள்வது, அதனால இது ரொம்ப தடையா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் உத்தம அதிகாரிகள் இருக்கதான் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, பிரம்மச்சரியாதேவ பிரவரஜேத் அப்படின்னு அந்த ஜாபால சுத்தி வசனத்தை கையில் எடுத்துக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் கிரகி பூத்வா வணி பூத்வா பிரவரஜேத் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை வைத்துக்கொண்டு ஜாபால உபநிஷத்தினுடைய வாக்கியத்தை கை கொண்டு நம்மளாம் இந்த வழக்கத்துல வந்துவிட்டோம். அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பிரம்மச்சரியா தேவ. இது பாருங்க, ஒரு சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட் வந்துருச்சுன்னா அவன் நாள் பாக்குறது போறது வருது இதெல்லாம் நடக்காது. என்னைக்கு வருதோ அன்னைக்கு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் அவன் வீடு வீடு அதெல்லாம் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட எண்ணங்குள்ள இருக்கக்கூடிய உத்தம அதிகாரிகளுக்காக நிவிருத்தி மார்க்கத்தை பகவான் படைத்து அருளினார். இப்படி 2 மார்க்கங்கள் இருக்கு. இந்த முதல் மார்க்கத்தை மரீச்சி அப்படின்னு நம்மளுடைய ரிஷிகள் எல்லாம் இருக்காங்களே, மரீச்சி, ததீச்சி, வியாசர், வசிஷ்டர், வாமதேவர், விஸ்வாமித்திரர் போன்றவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு யாக்ஞவல்கியர் இப்படிப்பட்ட ரிஷிகள் மூலமாக அவர் என்ன பண்ணார், இந்த பிரவிற்த்தி மார்க்கத்தை நிறைய அவலம்பிச்சு அவர்களை எல்லாம் படைத்தார்கள். அவர்கள்லாம் இருந்து எல்லாரையும் நல்ல வழியில எடுத்துன்னு போய் எல்லாரையும் கடைசியில இந்த வேதாந்த அறிவுக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்றதுக்காக பாடுபட்டார்கள். இதே மாதிரி நிவிருத்தி மார்க்கம் இதுக்கு யார படைச்சார் அப்படின்னா சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத்சுஜாத்தியர் எனக்கூடிய அந்த 4 பேரையும் பிரம்மா என்ன பண்ணார், தன்னுடைய மானச புத்திரர்களாக அவர்களை படைச்சார். இவாளை படைக்கிறதுக்கு முதல்ல பிரஜாபதிகளை படைச்சார். அவரு கஷ்யப பிரஜாபதி, பரீட்சிய பிரஜாபதி அப்படின்னு சொல்லி ஒரு 7 பிரஜாபதிகளை படைச்சு அந்த பிரஜாபதிகள் மூலமாக நிறைய குழந்தைகள், தேவர்கள், கந்தர்வர்கள்லாம் பிறக்க வச்சார். திதி அதித்தின்னு 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டு அதித்திக்கு பிறந்தவர்கள்லாம் ஆதித்யர்களாகவும் திதிக்கு பிறந்தவர்கள்லாம் தைத்தியர்களாகவும் ஆகி இப்படி ஒரு உலகத்தை போஷிக்கிறதுக்காக பண்ணக்கூடியது பிரவிற்த்தி மார்க்கம். இங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் உலகத்தை பற்றிய கவலையானது ரொம்ப ஜாஸ்தி கிரகஸ்தர்களுக்கு. ஏன்னா பிரம்மச்சாரிகளுக்கு சாப்பாடு போடணும், சன்னியாசிகளுக்கு சாப்பாடு போடணும், அதை தவிர அவன் படிக்கணும், நிறைய பொறுப்புகள் ஜாஸ்தியா போச்சு கிரகஸ்தனுக்கு. இந்த நிவிருத்தி மார்க்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பொறுப்பெல்லாம் கிடையாது. அவர்கள் எல்லாம் யாராவது ஒருத்தர் கடவுள் பார்த்துப்பாரு, யார் மூலமாவது அவளுக்கு பிக்ஷையானது கிடைத்து கொண்டே இருக்கும், அவளுக்கு தேவையானது எதுவுமே இல்லை. ஒரு சமயம் இந்த சனந்தனர் இவர்கள்லாம் தபஸ் பண்ணி கொண்டிருந்தார்களாம். தபஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பரமேஸ்வரனும் பார்வதியும் ஆகாயத்துல அப்படி வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தைகளை பார்த்த உடனே ரொம்ப ஆசை ஜாஸ்தி ஆயிடுத்தான். உடனே அவள் என்ன பண்ணார், பரமேஸ்வரன் கிட்ட சொன்னார், இந்த குழந்தைகள்கிட்ட பேசுவோமா ஒரு 5 நிமிஷம்னா. இல்லம்மா, அவள்லாம் பிரம்மனிஷ்டாலா இருக்கக்கூடியவர்கள், பிரம்மச்சரியத்துல வரக்கூடியவர்கள்னு சொன்ன. இல்ல, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாய்மை உள்ளமானது என்ன ஆச்சு, இவாளை பார்த்து ஒரு தடவை அந்த குழந்தைங்களோட பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு, அனுகிரகம் பண்ணணும்னு. சரி, உன் இஷ்டம் அப்படின்ட்டார். நேர போனா இவர்கள் தபஸ் பண்ணி கொண்டிருந்தவர்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் பரமேஸ்வரன்,
வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்தார்கள் அவர்கள்லாம். இந்த மாதிரி அம்பாள் வந்திருக்கா உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நமஸ்காரம், கிளம்புறாளான்னு கேட்டாரவா. என்ன, நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணு, எனக்கு என்னமா, நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்லையே, எனக்கு ஏதாவது இருந்தா தானே நாங்க கேட்க முடியும், எதுவுமே கேட்கறது இல்லை, நீங்க வந்தால் உங்க தரிசனம் ஆச்சு, தெய்வ தரிசனம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ சிவபெருமான் அவகிட்ட சொன்னாராம், பாத்தியா நான் சொன்னேனோ இல்லையோ, இவெல்லாம் அந்த நிலையெல்லாம் தாண்டினவர்கள். இப்படி இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு பேரு நிவிருத்தி மார்க்கம். அந்த நிவிருத்தி மார்க்கத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய புத்திரராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சனத் சுஜாதர் அப்படின்னு. இவரே தான் சனத்குமாரர் அப்படின்னு பாஷ்யத்துல எழுதும்போது சில சமயத்துல சனத்குமாரர்னு எழுதுறார், சில சமயத்துல சனத் சுஜாதர்னு எழுதுறார். ரெண்டு பேரும் ஒருவர் தான் அப்படின்னு தெரியறது இல்லையா. இப்படி சனத் சுஜாத்தியம் எனக்கூடிய இந்த கிரந்தம், இதுல சனத் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, சனத் இதி சனாதனம் பிரம்ம உச்சதே அப்படின்னார் ஆச்சாரியர் பாஷ்யம் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் பிரம்மா அப்படின்னு நீங்க சப்தம் சொல்றல, நீங்க சனாதனம் பிரம்ம அப்படின்னா சனாதனமா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணவர் எப்பொழுது இருப்பாரோ இல்லையா, சிருஷ்டுவா ததேவானு பிரவிஷத்துன்னு இருக்காரு பிரம்மாஜி, அவர் தான் ஹிரண்ய கர்ப்பரை தான் இங்க சொல்றது அப்படின்னார். அவரிடம் இருந்து, அந்த ஹிரண்ய கர்ப்பராக இருக்கக்கூடிய பிரம்மாவினிடமிருந்து சுஜாதகா, நன்றாக சுஷ்டு ஜாதகா, நன்னா பொழுத சனாதனாத்து பிரம்மணஹா மானசாத்து ஞான வைராக்கியாதி சமன்விதஹா சன்னு சுஷ்டு ஜாதகா அப்படின்னு ஆச்சாரியார் பாஷ்யம். இப்படி ஞானம் வைராக்கிய சம்பன்னனாக இருந்து பிறக்கும் பொழுதே இப்படி பிரம்மாவனுடைய மனசிலிருந்து பிறந்தவராக இருக்கக்கூடிய காரணத்தினால இவருக்கு சனத் சுஜாதர் அப்படின்ற பேர் வந்துருச்சு. இத்யுக்தஹா சனத்குமாரஹா அப்படின்னு ஆச்சாரியார் பாஷ்யம். இப்படியாக சனத்குமாரர் வந்தார். இந்த சனத் சுஜாத்தியனாக இருக்கக்கூடிய இவர் அருளிய உபதேசம்தான் சனத் சுஜாத்தியம். சனத் சுஜாத்தியரால அருளப்பட்ட உபதேசங்களுக்கு பேரு சனத் சுஜாத்தியம் அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட சனத் சுஜாத்தியருக்கும் சுஜாதருக்கும் திருதராஷ்டிரருக்கும் நடந்த சம்பாதம் தான் இதுல டாபிக். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முன்னாடி இந்த 41வது அத்தியாயம் இருக்கு இல்லையா, அதுதான் உத்தியோக பருவத்துல, அதுதான் சனத் சுஜாத்தியம் ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு 6 சாப்டர்ல விதுரர் திருதராஷ்டருக்கு நீதி போதனை எல்லாம் நிறைய பண்ணார். விதுர நீதி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய விதுர நீதி, அது எதுக்காக விதுர நீதியை சொல்லிட்டு பிறகு சனத் சுஜாத்திய சொன்னாருன்னா, அதுலயே ஒரு காட்சி இருக்கு. முதல்ல தர்மத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், பிறகு தர்மசாஸ்திரத்தை அறிந்த பிறகு அது ஒரு ப்ரில்யூட் தான், அது அதற்கப்புறம் அறிய வேண்டியதுதான் வேதாந்தம் அப்படின்னு சொல்றதுக்காக முதல்ல ப்ரில்யூடாக இந்த விதுர நீதியை முழுக்க திருதராஷ்டருக்கு சொன்னார். திருதராஷ்டருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இதெல்லாம் பிரஜாக பருவால, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சனத் சுஜாத்தியத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரஜாக பருவால இந்த விதுர நீதியானது வருகிறது. இந்த விதுர நீதியை முழுக்க கேட்டார் இல்லையா. இந்த முழுக்க கேட்ட பிறகு அவருக்கு ரொம்ப ஆசை வந்துருது. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, இதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்ற வேதாந்தம், எனக்கு அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. போதும், தர்மங்கள் போதும், தர்மத்துக்கு மேல அறிய வேண்டியதான ஞான மார்க்கம் ஒண்ணு இருக்கு, அந்த ஞானத்தை எனக்கு அறியணும் அப்படின்னு ஒரு ஆசை. உடனே அவர் என்ன பண்ணார், மனசுல வச்சிட்டு இருக்கார் இத. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆச்சு, இந்த வார் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு லெவலுக்கு மேல பகைமையானது வளர்ந்துடுது. அதனால இப்ப என்னாச்சு, போருன்றது இம்மினன்ட், இது நிச்சயமா வரப்போறது அப்படின்னு தெரிஞ்சிடுது. அப்ப ராத்திரி எல்லாம் உட்காந்து புத்திர பாசத்துல மாட்டின்றவர் இந்த திருதராஷ்டிரன். என்னதான் அவருக்கு வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தர்மத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அந்த குழந்தைகள் பாசம்னு வரும்பொழுது அவருக்கு கண் வராது, மறைச்சிருது. இப்படி சில பேர் இருக்கிறார்கள் இல்லையா. இவ்வளவு விஷயம் தெரியும், விதுரன் மாதிரி ஒரு பெரிய சர்வஜனாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி, எந்த சமயத்திலையும் அவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆள் இருக்கு. பக்கத்துல பீஷ்மாச்சாரியார் இருக்கார், துரோணாச்சாரியார் இருக்கார். எவ்வளவு பேர் சொன்னாலும்
அதையெல்லாம் கேட்டுப்பாரே தவிர எதுவுமே அவர் உள்ளுக்குள்ள போகாது. துரியோதனன் சொல்றது மட்டும்தான் அவருக்குள்ள போகும். ஏன்னா அப்படி பிரியமான ஒரு புத்திரன் அவன். அப்படி சொல்றான். அப்போ அவருக்கு இப்ப திடீர்னு பயம் வந்துருது. இந்த எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாண்டவர்களுடைய வேலர் வந்து சாதாரணமான ஒரு வீரியம் கிடையாது. அவளை ஜெயிக்கிறதுக்கு எல்லாமே தேவதா ஸ்வரூபங்கள். இந்திராதி தேவதர்கள் தான் இப்போ பாண்டவர்களாக பிறந்திருக்காங்க. சூரிய பகவானே பிறந்திருக்கார், இந்திர பகவானே அர்ஜுனனா பிறந்திருக்கார், இப்படிப்பட்டவர்கள் வாயு பகவானே பீமனா பிறந்திருக்கார். இப்படிப்பட்டவர்களை ஜெயிக்கிறதுன்றது மனுஷ ரூபமாக இருந்து கொண்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல அவருக்கு, திருதராஷ்டிரருக்கு. உடனே அவர் என்ன பண்றாரு, சஞ்சயனை கூப்பிட்டு எனக்கு ஒரு உதவி செய்ப்பா, இவங்கெல்லாம் இருக்கட்டும், உபப்ளாவியத்துல பாண்டவர்கள்லாம் இருக்காங்க, நீ போய் என்ன பண்ணு, தர்மபுத்திரரை போய் பாரு. அவன் வந்து என்னதான் இருந்தாலும் பெரியப்பா மேல ஒரு அஃபெக்ஷனோட இருக்கக்கூடியவன், தர்மத்தை பரிபாலிக்கிறவன். அவன் கையில போய் நீ ஒரு விஷயத்த சொல்லிட்டு வானார். என்ன சொல்லணும் மகாராஜா, சொல்லுங்க நான் போய் சொல்றேன் அப்படின்னு. இந்த மாதிரி நீ என்ன கேட்டாலும் இந்த துரியோதனன் ஒத்துக்க மாட்டான், இது கடைசியில சண்டைக்கு தான் வரும். நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த நிலத்து மேல ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுடுங்க, நீங்க ஏதாவது ஒரு வழியில பழச்சிக்கலாம். ஆனா நாங்கெல்லாம் இங்க வாருன்னு வந்துருச்சுனாக்கா உயிரே போயிடும், நாங்கெல்லாம் இருக்கவே மாட்டோம் இங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது தர்மருக்கு சொல்லிட்டேன்னா அவர் பரிதாபம் பார்த்து இல்லையா, அவர் வந்து அவர் பிக்ஷை எடுத்து கூட ஒரு வார்த்தையை சொல்றாரு, அவெல்லாம் பிக்ஷை எடுத்து கூட பழைக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு, அதனால நான் சொன்னேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே சஞ்சயன் வாஸ் நாட் அட் ஆல் ஹாப்பி. என்னடா இப்படி ஒரு தூது அனுப்புறேன், ஆனா அவரால் ஒன்றும் பண்ண முடியல. சொன்னாரு, நேர இங்க 2 ராத்திரி அவர் தேர எடுத்துட்டு போறான். இதுல இருந்து என்ன தெரியறதுன்றது எல்லாம் இந்த கூகுள்லாம் பாத்தீங்கன்னா தெரியுது. ராஜஸ்தான் பக்கத்துல இருக்கான் உபப்ளாவியன்றது, ராஜஸ்தான்ல இருக்கு. இவெல்லாம் டெல்லிக்கு பக்கத்துல அஸ்தினாபுரத்துல இருக்காங்க. அஸ்தினாபுரத்துல இருந்து பஞ்சாபினுடைய பார்டர்ல இருந்து அவர் ராஜஸ்தானுக்கு போறாரு. அங்க போனா அங்க போய் உபப்ளாவியத்துல இவாளெல்லாம் பார்த்தோன்னா தர்மபுத்திரரை பார்த்து இந்த மாதிரி உங்க பெரியப்பா ஒரு இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். முதல்ல தர்மபுத்திரரு கொஞ்சம் அவர் சொன்ன உடனே மனசு கலங்கிறது. ஆனா அவர் என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா, எதுவா இருந்தாலும் கிருஷ்ணரை கேட்காம எதுவும் டிசிஷன் எடுக்க மாட்டார். அதனால கிருஷ்ண பரமாத்மா அந்த சமயத்துல உபப்ளாவியத்துல இருந்துறாரு. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பிரியாம இருப்பாங்க. உடனே இவர் கூப்பிட்டு இந்த மாதிரி சஞ்சயன் வந்திருக்கான், அவருக்கு உண்டான மரியாதை எல்லாம் பண்ணுங்க, அவன் வந்து ஒரு செய்தி எனக்கு எடுத்துன்னு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவரை நல்லா கவனிச்சாங்க எல்லாரும். சஞ்சயன் மேல ஒரு ஆசை எல்லாருக்கும். அதெல்லாம் பண்ண உடனே கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் என்ன சொன்னார் உங்களுக்கு சஞ்சயன், தனியா என்ன பேசினீங்க, அதை வந்து சபையில சொல்லுங்க சஞ்சயனை அப்படின்னா. இல்ல அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வார் வேண்டாம், நீங்க இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கிருஷ்ண பரமாத்மா ஒத்துக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து அவருக்கு வேணும்னாக்கா அதை துரியோதனை கன்வின்ஸ் பண்ண சொல்லி, அவர் பிள்ளைய கன்வின்ஸ் பண்ணாம இன்னும் உங்களை கன்வின்ஸ் பண்றது என்ன நியாயம், அது முடியவே முடியாது அப்படின்னு கேட்டு கிருஷ்ண பரமாத்மா அழகா சஞ்சயனை கூப்பிட்டு நல்லா பேசி சஞ்சயனே கன்வின்ஸ் மாறா மாதிரி அனுப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி தப்புப்பா நீங்க பண்றது, அதனால வாருன்றது வந்துதான் ஆகும், நாங்கெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டோம், அதனால இது ஒண்ணு. அது மாத்திரம் இல்ல, இந்த விராட ராஜாவானவர் அவருடைய ஊர் தான் அது, மயூர நகரம்னு பேரு. உபப்ளாவியத்துல நாங்கெல்லாம் இருக்கோம். இந்த ராஜாங்கள்லாம் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ராஜாங்கள்லாம் இப்போ எல்லாருமே ட்ரில்லு பிராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாருக்கு. இந்த சமயத்துல கத்திரியர்களான நாங்கள் வந்து வார நிறுத்துன்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இந்த விஷயத்த போய் நீ திருதராஷ்டிரனுக்கு கிளாரிட்டியோட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயம் திருதராஷ்டிரனுக்கு நன்னா தெரியறது, இவர்கள் இப்படிதான் சொல்லுவார், ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா அங்க இருக்கார், அவர் விடமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு டென்ஷனா, ஒருவேளை தர்மபுத்திரன் ஒத்துண்டு அவெல்லாம் பிச்சை எடுக்க போயிட்டான்னாக்க ஜாலியா நம்ம பையன் கவலை இல்லாம இருப்பானே அப்படின்ற ஒரு கனவுலயே உட்கார்ந்துருக்காரு. அவரு கண் இல்லாம உட்கார்ந்துட்டு பண்ணிட்டு இருக்கும் பொழுது சஞ்சயன் ராத்திரி 9 மணிக்கு வரான். வந்த பிறகு அவர் ஒரே டென்ஷனா, வாசல்ல எல்லாரும் சஞ்சயனுக்காக வெயிட் பண்றாங்க. இவர் திருதராஷ்டிரம் அமைச்சிருக்காருன்னு. திருதராஷ்டிரம் வாசல்ல வந்து, வா சஞ்சயா என்ன சொன்னார் அப்படின்னா. அவன் என்ன பண்ணா, சஞ்சயன் ரொம்ப டயர்டா இருக்கேன் நானு, நாளைக்கு காத்தால சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டான்.
எல்லாரும் ஆமாமா இவ்வளவு தூரத்துல இருந்து நீ வந்திருக்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு எல்லாம் சொன்னோடனே ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு திருதராஷ்டிரனுக்கு. ராத்திரி எல்லாம் ரொம்ப சோகம். என்ன ஆச்சோ என்ன சொன்னாரோ, ஒத்துண்டுருவாரோ இல்லையா இப்படின்னு ஒரே டென்ஷன்ல இருந்தார். தூக்கமே வரல. உடனே அவருக்கு தூக்கம் வரலன்னு உடனே விதுரனை கூப்பிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. விதுரா கொஞ்சம் வா, இந்த மாதிரி நான் சஞ்சயனை அனுப்பிச்சேன், இந்த மாதிரி தூதுக்கு போயிருக்கேன் சொன்னேன். நீ விதுர நீதி எல்லாம் சொன்னியே, மனசு சாந்தி வரணும், எனக்கு மரண பயமானது ஏற்பட்டுடுது, அதனால இதுல இருந்து தப்பிக்கணும்னாக்க வேதாந்த சிரவணம் பண்ணணும், நீ எனக்கு வேதாந்தத்தை கொஞ்சம் சொல்லு, அப்போது தூக்கம் வரும், எனக்கு நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரே டென்ஷன்ல இருக்கேன் நானு அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார், சுவாமி நீங்க வேதாந்தத்தை கேட்கறது ரைட்டு தான், ஆனா நான் ஒரு தாசி புத்திரன் இல்லையா, உங்களுக்கு நான் வேதாந்தம் சொல்றதுக்கான அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லையா, நீ சர்வஜனாச்ச, எல்லா வேதாந்தத்தையும் நீ தான் படிச்சிருக்க, நான் படிக்கலாம் அது வேற விஷயம், நான் எனக்கு படிப்பு இருக்கு எல்லாம், ஆனா நான் இன்னொருத்தருக்கு சொல்லி தர முடியாது, அதனால நீ ஒரு ரிஷிகிட்ட தான் நீ இதை படிச்சாகணும், பிரம்மாவனுடைய புத்திரர்கிட்ட தான் படிச்சாகணும், நான் சொன்னா இந்த மாதிரி சனத் சுஜாத்தியர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வருவார், வந்தா அவர்கிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுன்னா அதுதான் கரெக்டா இருக்கும், நான் உனக்கு சொல்றது முறையாக ஆகாது அப்படின்னார். சரின்னு அப்படியா நீ சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இது மாதிரி குடதிக்தமா இருக்கு, இது சுகர் கோட்டட் பில்ஸ் பா, நான் உனக்கு இது வரைக்கும் சொன்னது எல்லாமே, ஆனா பிட்டர் பில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னாக்கா அது வேதாந்தம் இல்லையா, அதை கேட்டா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால இந்த வேதாந்தத்தை கேட்கணும்னுக்கிறதுக்காக உனக்கு சுகர் கோட்டடா கொஞ்சம் நீதி சாஸ்திரத்தெல்லாம் சொன்னேன், இதுக்கு மேல இருக்கக்கூடியது நான் சொல்ல முடியாது, சனத் சுஜாத்தியர் அதை அழகாக உனக்கு புரியுற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டார். இதுதான் சந்தர்ப்பம். அப்போ சனத் சுஜாதரை இவர் வர வைக்கிறார், உபப்ளாவியத்திலிருந்து அவர் வர வைக்கிறார் இல்லையா. வந்த உடனே விதுரர் கூட ஒரு வார்த்தை சொல்றாரு, மரணத்திலிருந்து மரண பயத்திலிருந்து தாண்டுவதற்காக இருக்கக்கூடிய ஒரே சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் தான், மிச்சம் எந்த சாஸ்திரம் படிச்சாலும் உனக்கு அதனால போகங்கள் வரும், ஐஸ்வர்யங்கள் வரும், ஹாப்பி லைஃப் வருமே தவிர மரணத்தை யாருமே தான் அமரரா ஆகவே முடியாது. ஒரே ஒரு சாஸ்திரம், ஏகம் சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் ஆசை ஜாஸ்தியா எடுத்து திருதராஷ்டிரருக்கு. உடனே அப்படின்னாக்கா சனத் சுஜாத்தியரை வர சொல்லு, நான் ஆச்சாரியனை பகவானை எப்படி ட்ரீட் பண்ணமோ அப்படி நான் மரியாதையோட கேட்டு எனக்கு இதை தெரிந்து கொள்ளணும்னு ஆசை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இவர் என்ன பண்றாரு, சனத் சுஜாத்தியரை அவர் மனசனால நினைக்கிறார். நினைச்ச உடனே இந்த மாதிரி திருதராஷ்டிரர் உண்மையிலேயே நல்ல அதிகாரியா இருக்கார், சாதாரண சதுஷ்டய சம்பத்தி எல்லாம் அவருக்கு வந்திருக்கும், நான் விதுர நீதி வேற சொல்லியிருக்கேன், அதனால நீங்க அவருக்கு வேதாந்த போதனை பண்ணணும் அப்படின்னு கேட்டார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது முதல் அத்தியாயத்தினுடைய விஷயம். ரெண்டாவது அத்தியாயத்துலதான் சனத் சுஜாதருக்கும் திருதராஷ்டிரனுக்கும் வரக்கூடிய சம்வாதமானது ஆரம்பிக்கிறது. அதுக்குதான் ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதினார். முதல்ல இருக்கக்கூடிய அந்த முதல் அத்தியாயத்துல இருக்கக்கூடியதுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் இல்லை, இந்த கதைகள் தான் இருந்தது. அனுக்தம் திருதராஷ்டிர உவாச்ச அனுக்தம் யதி தே கிஞ்சித் வாசா விதுர வித்யதே தன்மே சுஷ்ரூஷவே ப்ரூஹி விசித்ராணி ஹி பாஷசே. யதி தே வாச்சா கிஞ்சித் அனுக்தம், நீ இவ்வளவு நாளா எனக்கு விதுர நீதியை பத்தி தர்மத்தை பத்தி எல்லாம் சொன்ன, ஆனா இல்லையா அதெல்லாம் சொன்னையே தவிர சில விஷயங்கள் இந்த பிரம்மத்தை பத்திய விஷயங்கள்லாம் நீ சொல்லவே இல்லை. தர்மத்தை பத்திய விஷயமே சொன்னையே தவிர பிரம்மத்தை பத்திய விஷயம் சொல்ல, ஹே விதுரா என்ன இது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வர்த்தத்தை இருக்குன்னு தெரியறது நீ சொல்றதுல இருந்து. தன்மே சுஸ்ரூஷவே பூஹி, அதை நான் எனக்கு ஸ்ரோத்தும் இச்சா சுஸ்ரூஷா. சுஸ்ரூஷானா அந்த சுஸ்ரூஷா இல்லை, ஏன்னா இவர் தம்பியா போயிட்டார், தம்பி கிட்ட போய் அண்ணா கேட்கிறாரு, அவர் என்ன சுஸ்ரூஷவே அப்படின்னா சுஸ்ரூஷனா ஸ்ரோத்தும் இச்சா, இதை எனக்கு கேட்கணும் எனக்கு கூடிய ஆசை இருக்கிறதுனால விசித்திரமான அதி அற்புதமான சம்பாஷணங்கள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால நீயே கொஞ்சம் சொல்லிவிட்ட எனக்கு பிரம்மத்தை பத்தி அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு விதுரன் சொன்னாரு, இல்லப்பா திருதராஷ்டிரஹா குமாரோ வை யஹா புகனஹா புராணஹா சனாதனஹா சனத் சுஜாதஹா ப்ரோவாச்ச
மிருத்யுர் நாஸ்தி பாரத. அப்பா மிருத்யுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மிருத்யு தான் ஜன மரண பிரவாகாத்மகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது. இந்த மிருத்யுவை தான் நாம சம்சாரம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சம்சாரத்திலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா வேதாந்தம் ஒண்ணுதான் மிருத்யுவை போக்கடிக்கக்கூடியதான ஒரே வழி மார்க்கமானது வேதாந்தம் தான். ஆகையினால் அப்படி ஒரு மார்க்கம் இருக்கு. அதை யஹா புராணஹா சனாதனஹா குமாரஹா அப்படின்னார். புராணமாக சனாதனமாக இருக்கக்கூடிய பிரம்மாஜி அவர் தான் ஒருத்தர் இருக்கார். அவருடைய குமாரனாக இருக்கக்கூடியவர் ஹே திருதராஷ்டிரா, யஹா புராணஹா சனாதனஹா குமாரஹா தஸ்ய நாம சனத் சுஜாதஹா. அவர் சொல்லியிருக்கார் மிருத்யுஹு நாஸ்தி இதி பாரத. வேதாந்தம் படித்தவர்களுக்கு மிருத்யுவானவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகாராஜா பரத வம்சத்துக்கு சேர்ந்தவரே, இதுதான் அவர் சொன்னது அப்படின்னு சொல்லி அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த புத்தியோட இருக்கக்கூடிய அவர்தான் வரணும். சதே குஹ்யான் பிரகாஷ்ச சர்வான் ஹிருதய சம்ஸ்ரயான் பிரவக்ஷதி மகாராஜ சர்வ புத்திமதாம் வரஹா. எல்லா புத்திசாலிகளும் பண்டிதர்களும் இந்த விஷயத்துல எல்லாரும் ஒத்துண்ட விஷயமானது வேதாந்த சிரவணத்தினாலதான் மிருத்யுவை ஜெயிக்க முடியும், சாவை ஜெயிக்க முடியும். அது யோக பலத்தினாலையும் ஞான பலத்தினாலதான் அது ஜெயிக்க முடியும். சமாதி சக்க சம்பத்தி இருக்கக்கூடிய அதை யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு தான் இது சொல்ல முடியும். பிரபக்ஷியத்தி அப்படின்னாரு. இப்படிப்பட்ட அந்த சாதன சதுர்த்திய சம்பத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் ஏ மகாராஜா பிரபக்ஷதி சர்வ புத்திவதாம் வரஹா. பெரியோர்கள்லாம் இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு தான் இந்த வேதாந்தத்தை சொல்லி தருவார்கள். வேதாந்தம் ஆல் அண்ட் சன்றி போய் கேட்க முடியாது. நிறைய தர்மசாஸ்திரங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கணும். நீ கேள்விப்பட்டிருக்க, நீ கேட்டிருக்க, அதனால உனக்கு சமதமாதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்கு ஏன் நீயே சொல்லி தரக்கூடாது? கிம் தொம்ன வேத, உனக்கு தெரியாது ஏதாவது இருக்கா? தத்புயோ என்னே ப்ரூயாத் சனாதனஹா தொமேவ விதுரஹா பூஹி பிரக்ஞா சேஷோஸ்தி சேத் தவ. நீ நிறைய நீதி சாஸ்திரங்கள்லாம் எனக்கு சொன்ன, அதுக்கு பாக்கி இருக்கு அப்படின்னு நீ நினைச்சா ஏ விதுரா அதை நீயே சொல்லலாமே. என்னத்துக்காக பிரம்மாஜியினுடைய புத்திரன் வரணும் இல்லையா அப்படின்னு கேட்டார். இல்லப்பா, சூத்ரயோனௌ அஹம் ஜாதஹ ந அதஹ அன்யத் வக்தும் உத்ஸஹே குமாரஸ்ய து யா புத்திஹி வேததாம் சாஸ்வதி மஹீம். பா, இந்த வேதாந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாராலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லப்பா. நான் ஒரு தாசி புத்திரனா இருக்கிறதுனால நான் சொல்லி நீ கேட்டா அது வேலை செய்யுமோ செய்யாதோ, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஆகையினால ஒரு தகுந்த ஆச்சாரியர்கிட்ட நீங்க கேட்டோம். பிராமீஹி யோனி மாபன்னஹா சுகுஹ்யம் அபியோ வதேது ந தேன குஹ்யோ தேவானாம் தஸ்மாத் ஏதத் பிரவீமிதே. இதெல்லாம் நல்ல யோனியில பிறந்தவர்கள் இல்லையா. குஹ்யமான விஷயம் இந்த வேதாந்தம்ன்றது ரொம்ப ரகசியமாக எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரகசியம்னா என்ன அர்த்தம்னாக்க அது யாருக்கும் சொல்லாதுன்றலாம். அது அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு வேல்யூ தெரிஞ்சவனுக்கு தான் அந்த ரத்தனத்தை கொடுக்கணும். கொடுத்தாதான் அவன் அதை பத்திரமா ரட்சிப்பான். நீங்க அதனுடைய வேல்யூ தெரியாம எல்லாருக்கும் அதை சொல்லிவிட்டான்னாக்க அதை ரட்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அதனால அந்த ரத்தனத்தினுடைய மதிப்பானது குறைய ஆரம்பிச்சு விடும். அதனால வேல்யூ தெரிஞ்சவர்களுக்குத்தான் அதை கொடுக்க வேண்டும். ஆல் அண்ட் சன்ட்ரிக்கு சொன்னாக்க அதை லூசா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதனால இது சிலதெல்லாம் சிலவர் வாழையால தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். இப்படியாகத்தான் திருதராஷ்டிரன் அவர் சஞ்சயை அனுப்பிச்சாரு. அப்புறம் விதுரனை பார்த்து ஒரு பாடம் சொல்லுன்னு கேட்டார். அவர் சொன்னார், இல்ல உனக்கு சனசுஜாதர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதுதான் நியாயம். கதம் ஏதேன தேகேன சாத் இஹைவ சமாகமஹா. அப்படியா, இங்க வருவாரா அவர் அப்படின்னு கேட்டாரு. அப்படின்னு வைசம்பாயன உவாச்ச. வைசம்பாயனானவர் ஜனமேஜயனுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார். சொல்லி அவர் என்ன பண்ணார், பகவன் சம்சயா கஷ்டித் திருதராஷ்டிரஸ்ய மானசே யோன சக்யா மயா பக்தும் துவமஸ்மை பக்தும் அர்ஹசி. அவர் நேர பிரார்த்தனை பண்ணார். அவர் வந்தார். அங்க வந்த உடனே விதுரர் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணார். சனசுஜாத்தியரை பார்த்து
ஏ பகவன் திருதராஷ்டிரஸ்ய கஷ்டித் சம்சயா மானசே அஸ்தி வர்த்ததே. எங்க திருதராஷ்டிரனுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு. இந்த மரணத்தை ஜெயிக்கிறது அவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு, மரண பயத்துல துடிச்சுட்டு இருக்கார். அவருக்கு இந்த மரணத்து மேல ஒரு பயம் இருக்கு. அதை போக்கடிக்க கூடியதான யோ ந சக்கியா மயா வக்தும், என்னாலெல்லாம் அவருடைய டீச்சிங்னால அவருடைய பயத்தை போக்கடிக்க முடியாது. நீர்தான் சரியான அஸ்மை தொம் அருகசி வக்தும் அருகசி, நீர்தான் அதை சொல்வதற்கு சரியான சாமர்த்தியம் உள்ளவர் அப்படின்னு சொன்னோன்னு எம் ஸ்ருத்வா அயம் மனுஷ்யேந்திரஹா சர்வ துக்காதிகோ பவேத். இப்ப கொஞ்சம் ஸ்துதி பண்றார் இந்த வித்யை. இந்த வித்தியை யார் கேட்கிறார்களோ அது மனுஷேந்திரராக இருக்கக்கூடிய உங்களை மாதிரி பெரியவர்கள்ட்ட அதை கேட்டதுன்னு அந்த வேதாந்தமானது சர்வ துக்க அதிகோ பவதி பவேத். அப்பதான் இவருடைய துக்கமானது போகும். வேதாந்தம் ஒண்ணுதான் மனுஷனுடைய சர்வ துக்கத்தையும் போக்கடிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது. மனுஷர்கள் எல்லாம் இந்த துவந்தங்கள்ல மாட்டிண்டு தவிக்கிறார்கள். என்ன லாபா லாபௌ பிரியா துவேஷ்யௌ, பிரியதா அப்பிரியதா, லாபஹா அலாபஹா இல்லையா, அதுக்கப்புறம் சுத் பிபாசா இல்லையா, அப்புறம் ஜராந்தகௌ ஜரா வயசான தன்மை, மரண பயம், அப்புறம் விஷஹேரன் பயாமர்ஷௌ சுத் பிபாசே மதோத்பதௌ அரதிஷ்ச தந்திரீச்ச காமக்ரோதௌ க்ஷயோதயோ. அப்பா எல்லா மனிதர்களுக்கும் துக்கத்துக்கு காரணம் என்ன? லாபா லாபம். தான் நினைச்சது கிடைச்சதே ஆனால் சந்தோஷப்படுகிறான், கிடைக்கலையானால் துக்கம் படுகிறான் இல்லையா. மனுஷனுக்கு எல்லாரும் அவங்கிட்ட ஆசையா இருக்கணும்னு எதிர்பார்க்காங்க. அவனுக்கு பிடிக்காதவர்கள் ஆசையற்றவர்கள் வந்தா துக்கமானது வருகிறது. அது மாத்திரம் இல்ல, விருத்த அவஸ்தா மரண அவஸ்தான்னு ரெண்டு அவஸ்தை இருக்க. இந்த மனுஷனை எப்பொழுதும் சோகத்துல திளைக்கிறது. அது போதாதுக்கு மதம் தான் என்ற கர்வம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியவர்கள் பசி தாகம்னு ரெண்டு, மதம் உன்மதம் அப்படின்னு அதுல மாட்டின்னு முடிக்கிறான். பசி தாகம்ன்ற ரெட்டையில போய் மாட்டின்னு இருக்காங்க. பயம் அபயம் இல்லையா, சில விஷயங்களை எல்லாம் பார்த்து பயப்படுகிறார்கள், சில விஷயங்கள்லாம் அபயத்தை கொடுக்கிறது என்று அறிகிறார்கள். இப்படி மனுஷர்கள் இந்த சம்சாரத்துல மாட்ட அரதிஷ்ட தந்திரீச்ச, ஜாகிரத் நிலையில இருக்கும் பொழுது சில சமயத்துல பயப்படுகிறார்கள், இதெல்லாம் கவலைப்படுகிறார்கள். காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் இதெல்லாம். தந்திரி அப்படின்னு தூங்கும் பொழுது இதெல்லாம் இல்லாமல் தூங்குறான். இப்படி மனிதர்கள் இப்படி இருக்கிறதுனால இவர்களை எல்லாம் இல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இது புரிந்து கொள்ளணும்னா வேதாந்தத்துவம் ஒண்ணுத்தினாலதான் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால நீங்க எங்க அண்ணாவுக்கு இதை நீங்கள் இப்படி விதுரன் சனத்குமாரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணார் அப்படின்னு ஆரம்பிச்சு. இதுல விசேஷம் இல்லை. இதற்கு பிறகுதான் ஆச்சாரியாளுடைய பாஷ்யமானது ஆரம்பிக்கிறது. இப்போ ஆச்சாரியால் அழகான ஒரு உபோத்காதத்தை அவர் சொல்லியிருக்காரு. நம பும்சே புராணாய பூர்ணானந்தாய விஷ்ணவே நிரஸ்த நிகில துவாந்த தேஜசே விஸ்வஹேதவே. பூர்ணானந்தாய புராணாய புராணாய பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யதே ச ஆத்மா ச விஜ்ஞா புராதனஹா சனாதனஹா, இதெல்லாம் பிரம்மத்தை குறிக்கக்கூடிய பதங்கள் இல்லையா. இந்த பிரம்மத்துக்கு முதல்ல நமஸ்காரம் பண்றாரு ஆச்சாரியால். எப்பொழுதுமே பிரம்மத்துக்கு நமஸ்காரம் பண்ணிதான். நம பும்சே, அந்த புருஷன் யாரு? பூரணாத் புருஷன். இந்த உலகத்தை எல்லாம் பூரணமாக ஆக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்துக்கு நமஸ்காரம். புராணாய, அவர் இன்னைக்கு நேத்தின்னு இல்ல, புராயேவ நவகா, அன்னைக்கும் இருந்தார் இப்பொழுதும் இருக்கிறார். இப்படி புராணமாக இருக்கக்கூடிய அவருக்கு, பூர்ண ஆனந்தமாக இருக்கக்கூடிய அவருக்கு, விஷ்ணவே எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு, நிரஸ்த நிகில துவாந்த தேஜசே, உலகத்துல இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞானங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய வித்யாஸ்வரூபமாக இருந்து கொண்டு இந்த ஜகத்துக்கு காரணமாக ஜன்மாத்தியசேயதான்னு சொல்லக்கூடிய இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு ஒரு நமஸ்காரம். அது மட்டும் பிரம்மத்துக்கு மாத்திரம் நமஸ்காரம் பண்ணா போதுமா? நாராயணம் பத்மபூம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பரா சதாசிவ சமாரம்பாம் பகவத் பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம், இப்படி வரக்கூடிய அந்த
எவ்வளோ ஆச்சாரியர்கள் நமக்கு இந்த மார்க்கத்தை காமிச்சு கொண்டு போயிருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம்னு ஆச்சாரியால் பண்றார். அப்படின்னு நம்ம எல்லாம் எவ்வளவு பண்ணான்னு பாத்துக்கணும் நீங்க. நமஹா ஆச்சாரியேபியா பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியா. இந்த பிரம்ம வித்யா சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய இந்த அத்வைத வேதாந்த சம்ஸ்காரம் பகவான் சதாசிவன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் நம்மளுடைய காலம் வரைக்கும் அது வந்திருக்குன்னா இது சாதாரணமான ஒரு சம்பிரதாயமா? இது எப்பேற்பட்ட ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அந்த சம்பிரதாயத்துக்கும் அதுக்கு காரணமான ஆச்சாரியருக்கும் அதுக்கு காரணமான அந்த பிரம்மத்துக்கும் நமஸ்காரம் அப்படின்னு ஆச்சாரியால் அழகாக ஆரம்பிச்சார். சொல்லி இப்போ தன்னுடைய ஆப்ஜெக்டிவ சொல்றார். சனத் சுஜாத்திய விவரணம். இந்த சனத் சுஜாத்தியம் எனக்கூடிய இந்த ஸ்லோகங்களுக்கு வியாசரால அருளப்பட்டு வைசம்பாயனால ஜனமேஜயனுக்கு சொல்லப்பட்ட இந்த திருதராஷ்டிரனுக்கும் சனத் சுஜாதருக்கும் ஏற்பட்ட இந்த சம்பாதத்தை டாபிக்காக உடைய இந்த சனத் சுஜாத்தியத்துக்கு ஒரு விவரணம் இல்லையா? இதுக்கு ஒரு விரிவான விரிவுரை எழுத வேண்டும். எப்படி எழுதணும்? சம்க்ஷேபதா, ரொம்ப பிரீஃபாக எழுத வேண்டும் என்பதற்காக பிரம்ம ஜிக்யாசூனாம். யாரின் பொருட்டு எழுதுகிறேன் தெரியுமா? அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். வேணா முதல்லயே நமக்கு தெரியணும் இல்லையா, நம்ம உட்காரலாமா வேணாமா இந்த கிளாஸுக்குன்னு. யாருக்கு ஞானத்துல ஆசை இருக்கோ அவர்களுக்கு பிரம்ம ஜிக்யாசூனாம், ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா, இப்படி பிரம்ம ஜானத்துல அடைய வேண்டும் என்ற யாருக்கு ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கு இல்லையா, அவர்களுக்கு எனக்கு ஒரு ஆசை, சுகமாக இந்த போதமானது ஏற்பட வேண்டும். அவர்கள் அந்த ஸ்லோகத்தை படிச்சா அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்ததுன்னா, கஷ்டமான வார்த்தைகள் இல்ல கஷ்டமான தத்துவங்கள்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் சுலபமாக எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஆசையினால சுக அவபோதாய, சுகமாக அவர்களுக்கு இந்த அவபோதம் அப்படின்னா அறிவானது ஏற்பட வேண்டும், அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். அப்படி சுகமாக ஏற்படும், ஆயாசம் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த அவபோதம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆரம்பியதே, ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மத்தினுடைய சொரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அந்த பிரம்மமானது எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா, அப்படி இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை அறிய வேண்டும். நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை நாம அறியணும். ஸ்வதச்சித் சத் ஆனந்த அத்விதீய பிரம்மஸ்வரூபா. இந்த ஆனந்த ஸ்வரூபமானது எப்படி இருக்கு? ஸ்வதஹா எல்லாருக்கும் அப்ரமேயா சொப்பிரகாஷா மனோவாச்சாம் அகோச்சரா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சொப்பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த அறிவு, இதுதான் பிரம்ம ஜானம். சித்தாக இருக்கக்கூடியதுதான் பிரம்மம். என்னுடைய சொரூபம் என்ன? சச்சிதானந்த ஸ்வரூபம். சித்தாகவும் சத்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம். அது எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? ஐய விட வேறானதாக இரண்டாவது பதார்த்தம் உலகத்தில் இல்லையே, இருந்தால் அது இதுவாகத்தான் இருக்கும். ஐய தவிர வேறு இல்லையே. இரண்டாவது பதார்த்தம்னு ஒண்ணு இருந்தால் என்னை விட வேறானதான பொய்யானதாக தானே இருக்கும். நான் ஒருவன் தானே நிச்சயம். அது இரண்டற்றதாக ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம என்று சொல்லக்கூடிய அத்விதீயமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபகா ஆத்மா. என்னுடைய ஆத்மா இப்படி பிரம்மஸ்வரூபமாக இருந்த போதிலும் ஸ்வாஸ்ரயா ஸ்வவிஷயா அவித்யா. இவ்வளோ கிளியரா எல்லாரும் சொல்றது, சாஸ்திரங்கள்லாம் சொல்லியாச்சு. சதாசிவன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பக்தர் பிரபஞ்சாதிகள்ல இருந்து சித்தி கிரந்தங்கள், அதுக்கப்புறம் ஆச்சாரியால் நிறைய பாஷ்யங்கள்லாம் எழுதினாரு. எல்லாம் எழுதி பின்னாடி வந்த அப்பய தீட்சிதர்ல இருந்து மதுசூதன சரஸ்வதியில இருந்து இவ்வளவு அத்வைத ஆச்சாரியார்கள்லாம் சொன்ன போதிலும் இல்லையா, நமக்கு அது ஒரு நாள்ல வருதா இல்லையா? சொன்னா ஒத்துக்கொள்ள முடியாம நம்ம கையில ப்ராப்ளம் இருக்க இல்ல, நீங்க தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆச்சாரியன்னு சொல்லியாச்சு, நீங்க எல்லாம் பிரம்மன் தான், இரண்டாவது இல்ல சிவனாவது, எல்லாம் நீங்க தான் சிவன், நீங்க தான் அம்பாள் எல்லாம் சொன்னோம். ஆனா யாரும் ஒத்துக்க தயாரா இல்லை. ஏன்னா இங்கதான் மாயை தன்னுடைய வேலையை காமிக்கிறது இல்லையா? அதனால ஸ்வாஸ்ரயா ஸ்வவிஷயா, தன்னை பற்றியதான ஒரு விஷயம் இல்லையா, அதை அவித்யா ஸ்வ அனுபவ கம்யா சாபாசையா. ஆனா இது எப்படி இருக்கு? அவித்யினால நான் இந்த உடம்போடையும் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தகான்னு உபதேசம் பண்ண பிறகும் கூட
திருப்பி திருப்பி இந்த ஸ்தூல சரீரத்தோடையும் சூக்ஷ்ம சரீரத்தோடையும் காரண சரீரத்தோடையும் ஈசிக்கொண்டே இருந்து கொண்டு இல்லையா, நான் ஒழிக்கிற அதை போய் அதை டெயிண்ட் பண்ணி இந்த பாடியிலையும் இந்த மைண்ட்லயும் தோணிக்கிற நானை போய் நானுன்னு நினைச்சிட்டு கை தூக்குறோம். இல்ல மணி ஆர்டர் வந்திருக்கு சார், நான் தான் சார் ராஜகோபால் அப்படின்னு அஜானத்தினால கை தூக்குறோம். நீதான பரமாத்ம ஸ்வரூபமாது சச்சிதானந்த ஸ்வரூபமாச்சுன்னா அதெல்லாம் மணி ஆர்டர் வந்துருக்கு சார், பைசா சார், போங்க சார், சத்தாவது சித்தாவது ஆனந்தமாச்சு. இது ஏன்? இதான் மாயை இல்லையா? சாபாசையா சுவாபாவிக சித் சதானந்த அத்விதீய பிரம்மாத்ம பாவாத், என்னுடைய உண்மையான நேச்சர் எப்படிப்பட்ட சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து பிரச்சுதா கீழே விழுந்து அனாத்மனி அனாத்மாவாக இருக்கிற ஐயாக இல்லாததான இந்த தேகத்துல, ஐயாக இல்லாததுனால இந்த மைண்ட்ல, இந்த இன்டெலெக்ட்ல, இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட்ஸ் இல்லையா, இந்த மூணும் ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த அனாத்மனி தேகாதவ் ஆத்மபாவம் ஆத்மனா, இதை போய் நான் என்று நினைக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன்னு. அதான் பரிதாபமான ஒரு நிலை. ஆச்சாரியால் சொல்றார், இப்படி பாவம் ஆபன்னஹா அப்பிராப்த அசேஷ புருஷார்த்தா இல்லையா, நமக்கு நாமளை தவிர இரண்டாவது பொருளே இல்லை அப்படின்னா கூட இந்த புருஷால் இருந்ததுனால அர்த்திக்க கூடியதான புருஷன் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இதிலெல்லாம் ஆசை வைத்து கொண்டு அதை அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை. பிராப்த அசேஷ அனர்த்தா, இதெல்லாம் எப்படி அவித்யா கர்ம பரிகல்பிதைஹி ஏவ இல்லையா, இதெல்லாம் அவித்யினாலையும் அதனால அவித்யை இருக்கிறதுனால சரீரத்தோட ஒரு சேர்க்கை இருக்கு. சரீரத்தோட சேர்க்கை வந்ததுன்னா கர்மா பண்ணிதான் ஆகணும். சரீரத்தோட நான் சரீரம் எப்படி சும்மா இருக்கும், கர்மாவில் ஈடுபடுறது. இப்படி அவித்யினால கர்மாவனால அநேக விதமான கல்விங்க, ராகம் துவேஷம் இல்லையா, நான் அகம் அபிமானம் வந்தது, கூடவே மம அபிமானம் வந்தது. மம அபிமானம் வந்துருச்சுன்னா என் குடும்பம் இல்லையா, எங்க ஊரு, நான் படிச்ச காலேஜ், எங்க கட்சி, எங்க ஆளுன்னு எல்லாம் என்னோட பேங்க், என்னோட அக்கௌண்ட், எல்லாம் என் வீடு, என் நாடு அப்படின்னு எல்லா அனர்த்தங்களும் பரிகல்பமாக இருக்கக்கூடிய எல்லா அனங்களையும் வைத்துக்கொண்டு சாதனைகி இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகிருதம் ச ஆகாங்ஷன், எனக்கு வேண்டியதை அடைய வேண்டும், எனக்கு வேண்டாததை தள்ளிவிட வேண்டும்னு ராகத்வேஷ பிரயுக்தமான வாழ்க்கையை அடைந்து விடுகிறோம். இப்படி இருக்கிறதுனால ச ஆகாங்ஷன்னு லௌகிக வைதிக சாதனைகி அனுஷ்டிதைகி அப்படி இப்படியாக லௌகிக காரியங்கள் பண்ணக்கூடிய நாமெல்லாம் என்ன பண்றோம், சந்தோஷமாக இருக்க வேண்டும், இதெல்லாம் இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தோஷம்தான் முக்கியம், நம்மளுடைய வாழ்க்கையில பணம் இருந்தாதான் சந்தோஷம் இருக்கும், மனிதர்கள் பந்துக்கள் இருந்தாதான் சந்தோஷம் இருக்கும், எனக்கு வீடு இருந்தாதான் சந்தோஷம் இருக்கும், கார் இருந்தாதான் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு இந்த இஷ்ட பிராப்தி சாதனங்களை யூஸ் பண்ணி கொண்டும் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று பகவானுடைய கிரியேஷன்ல நமக்கு பிடிக்கிறதுன்னு ஏதாவது இருக்குமா, இந்த யோசனையே வருமா, எனக்கு பிடிக்காது சார் அப்படின்னு டக்குன்னு சொல்லிவிடுறான் இல்லையா. கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறவன இந்த படம் போரு அப்படின்னு டக்குன்னு சொல்லிவிடுவான் அவன், இந்த படம் நல்லா இருக்கு. அது மாதிரி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பகவான் படைச்சவரை போய் எனக்கு பிடிக்கலன்றத எனக்கு அவரை கண்டாலே பிடிக்காது சார்ன்றான். அது எப்படி இவருடைய என்னமா கவுன்ஸ் இல்ல, பகவான் எல்லாரையும் படைச்சிருக்காரு, எல்லா பொருளையும் படைச்சிருக்காரு, இது மேல ராகம் இது மேல துவேஷம் அப்படின்னு ரெண்டு பேர், இந்த ரெண்டு சாதனைகள்னால இப்ப என்ன ஆச்சு, வைதிகமாக இது லௌகிகமாக நமக்கு புரியுது. வைதிகமா அவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, போய் நல்ல யாகத்தை பண்ணணும், வாஜபேயாதி யாகங்கள் பண்ணணும், எல்லா இந்த 7 சோம சம்ஸ்தைகளும் பண்ணணும், ஷோடசி பண்ணணும், அப்தோரியாமம் பண்ணணும், அக்னிஷ்டவம் பண்ணணும், அத்தியக்னிஷ்டவம் பண்ணணும். இதனாலாம் பண்ணதை விட எல்லாரை விட நான் வசதியாக அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணணும், எல்லாரும் என்னை பார்த்து மகாக்னி சித்து இவர் சயனங்கள்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு எனக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு இந்த புகழுக்கு அடிமையாகி, அது மட்டும் இல்லை நாங்கள்லாம் இறந்த பிறகு நான்லாம் சொர்க்கத்துக்கு போவேன், அங்க போய் ரம்பா ஊர்வசி திலோத்தமாவனுடைய நடனங்களை எல்லாம் அமராவதி பட்டணத்துல இந்திரனோட உட்கார்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுகிறார்கள் இல்லையா. இதுதானே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் நினைச்சிட்டு இருக்காருங்க எல்லாரும். இந்த வேதம் வைதிகம் இதுலதான் நாட்டம் இருக்கு எல்லாருக்கும். இப்படி வைதிகமாகவும் லௌகீகமாகவும் சாதனைகளை எல்லாம் அனுஷ்டித்து கொண்டு இருந்த போதிலும் இல்லையா,
பரமபுருஷார்த்தம் மோக்ஷாக்கியம் அலபமானஹா. இவர்கள் எல்லாம் அந்தோ பரிதாபம். இவர்கள் யாருக்கும் இந்த ஜீவன் முக்தி எனக்கூடிய மோட்சம் லிபரேஷன் ஆனது வேதாந்தத்தை தவிர வேறு எதுனாலும் கிடைக்க போறதில்லை. இவர்கள் இந்த லௌகீகமாக செய்யக்கூடிய காரியங்கள்னால இவனுக்கு காமம் வேணா, தர்மம் அர்த்தம் காமம் இதெல்லாம் வரும். ஆனா மோட்சமானது வருமா அப்படின்னா சான்ஸே கிடையாது இல்லையா? கர்மாவனால அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அத சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் அதஹா தஸ்மாத் யஸ்மாத் கர்மனா பிரம்மணா பிரம்ம அலப்யத்வாத். அதை பிரம்மத்தை அறிய முடியாது. நீங்க வேற வேணா என்ன வேணாலும் அடையலாம். கர்மாவனாலையும் பக்தியினாலையும் உபாசனையினாலையும் பிரம்மத்தை அடைய முடியணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அது என்ன? ஞான ஜிக்யாசா. அது ஒண்ணுதான் உங்களுக்கு. ஜிக்யாசா ஞாத்தும் இச்சா அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்படி பரம புருஷார்த்தமான மோட்சாக்கியம் மோட்சம் எனக்கூடிய புருஷார்த்தமானது பரம புருஷார்த்தம்னு அதுக்குதான் பேரு. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு 4 புருஷார்த்தங்கள் இருந்த போதிலும் பரம புருஷார்த்தம்னு சொன்னா சாஸ்திரத்துல என்ன அர்த்தம்? உத்தம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த மோட்சம். மோட்சாக்கியா மோட்சாக்கியம் புருஷார்த்தம் அலப்யமானஹா. அது அடைய முடியாத காரணத்தினால இந்த சம்சாரமானது இவனை எப்படி தாக்குறது அப்படின்னா, இந்த முதல மாதிரி எல்லா துக்கங்களும் ஒண்ணு மேல இவனுக்கு வந்து இவனுடைய நிம்மதியை போக்கடித்த மகராதிபிரேவ இல்லையா? இந்த முதல மாதிரி இவனை விழுங்குவதற்கு சரியா இருக்கு. உலகத்துல எல்லா விஷயங்களும் இவனுக்கு டென்ஷன். எங்க போனாலும் பஸ் கிடைக்க மாட்டேங்கிறது, அங்க போனா அது கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் ஃபெயிலியர் தான். அது எது நினைத்தாலும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. இந்த சம்சாரத்துல மாட்டின்ட்டு தவிக்க வேண்டியது இருக்கு. தண்ணியில முதல்ல முழுங்குற மாதிரி எல்லாம் கிராக கிராசைக கர்மனேன பஞ்சதசியில இப்படி இந்த முதல மகாராதிபிரேவ ராகத்வேஷாதிபிஹி இல்லையா? ராகத்வேஷாதிபி ஈரிதஹா ததஹா ஆக்ருஷ்யமானஹா சன்னு. இந்த ராகம் துவேஷம்னு 2 பேரை வச்சுட்டு இவன் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு டக்கு டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கான் பாருங்க. இதுதான் இவனுடைய துக்கத்துக்கே காரணம். என்ன? எல்லாத்துக்கும் எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காது. இந்த ராகத்வேஷாதிகள் தான் இவனுடைய இதுல இந்த முதலை எப்படி மாற்றனா இப்படி இவனை ஆகர்ஷியமானஹா. இதனால உந்தப்பட்டு சுரநர திரியகாதி பிரபேத பின்னாசு. இதனால என்ன ஆச்சு? இந்த ராகத்வேஷத்தில் இருக்கிறதுனால இவனால இந்த சம்சாரத்தை ஜெயிச்சு வேதாந்தத்துக்கு வர முடியாத காரணத்தினால திருப்பி இவன் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இப்படி திரும்ப பிறந்து சுரயோனி இல்ல தேவனாகவோ இல்லையா யாகம் எல்லாம் பண்ணி சுரத ஜென்மா அவனுக்கு வேணும், இல்ல நர ஜென்மாவோ இல்ல திரியகாதி இப்படி பிரபேத பின்னாசு பலவிதமான யோனிகள்ல போய் மாட்டிண்டு நானா யோனிஷு பரிவர்த்தமானஹா. இப்படி இந்த விஷய சர்க்கிள்ல மாட்டிண்டு பிறந்து செத்து இப்படி இந்த இதில் மாட்டிண்டு இந்த சம்சார சக்கரத்துல மாட்டிண்டு மேல போறான். ஆஹான்னு சந்தோஷப்படும் போது போத்துன்னு கீழே வரான். பரமபதம் மாதிரி கஷ்டப்பட்டு அவன் மேல போய் வைகுண்ட ஏகாதசிக்கு போனான். 99 நேர 7வதுக்கு வந்து இறங்கி விடுறான். இந்த மனுஷனுடைய வாழ்க்கை இந்த சம்சார சக்கரமானது பரிவர்த்தமானஹா. இதுல முக்கியமானஹா மோகத்தை உண்டு பண்றது. இவன் எது நினைக்கிறானா எனக்கு ஐ ஆம் எஜுகேட்டட், ஐ நோ வாட் டு டூ அப்படின்ற இந்த இப்ப மோகமானது இவனுக்கு ஏற்படுகிறது. எது ரைட்டு எது ராங்குன்னு சரியாக எது அமிர்தம் எது விஷம் என அறியக்கூடிய பக்குவம் இல்லாததுனால டெல்யூடட் இண்டிவிஜுவல் இந்த முக்கியமானஹா டெல்யூடடா இருக்கக்கூடியவன் இவன் சம்சாரன்னு இந்த சம்சாரத்துல மாட்டிக்கொண்டு கதம்சித்து புண்ணியவசாத்து ஏதோ ஒரு புண்ணியத்தினுடைய வசத்தினால வேதோ உதித்தேன ஈஸ்வரார்த்த கர்மானுஷ்டானேன ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால எப்படியோ இவருக்கு சத்சங்கத்வே நிசங்கத்துவம் நிசங்கத்வே நிர்மோகத்வே நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்ற ஒரு சத்சங்கமானது ஏற்பட்டு எப்படி ஏற்பட்டது ஒன்னும் தெரியல. நான் எத்தனை பேரை காப்பாத்தின போன ஜென்மத்துல தெரியல. ஆனா இப்படி எப்படியோ நமக்கு இந்த மாதிரி ஒரு வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள ஒரு பிரவೃತ್ತಿயான ஒரு சான்ஸ் ஆனது கிடைத்து விட்டது. ஒரு நல்ல ஆச்சாரியன் ஆனவன் கிடைத்து விட்டான். இதெல்லாம் வந்த பிறகு ஈஸ்வரார்த்த கர்மானுஷ்டானேன இல்லையா? இப்பொழுது இந்த கர்மாவை பண்ணும் பொழுதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த கர்ண சுத்தி வேணும்,
வேதாந்த அந்த அறிவானது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுனால எல்லாத்தையும் ஈஸ்வரார்த்தம் கர்மானுஷ்ட மமோபாத்த சமஸ்தி பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்ல ஆரம்பிச்சு விட்டேன். இப்படி பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அனுஷ்டானேன அபகத ராகாதி மலகா, கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஆசைகள் இல்லையா, ஆசை எனக்கு கூடிய அழுக்கு என்கிட்ட இருந்து என்ன இவ்வளவு நாள் அது வேணும் இது வேணும் எப்ப பார்த்தாலும் வேணும் 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 வேணும்னு அலைந்து கொண்டிருந்த என்ன எப்படியோ இந்த சத்சங்கத்தினாலையும் பகவத் பக்தியினாலையும் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஆசைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்ச. ராகாதி மலஹா பரிகதா இல்ல அபகதா இதெல்லாம் போகிவிட்ட. அபகத ராகாதி மலஹா அனித்யாதி தோஷ தர்சன, இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் அனித்யம் எனக்கூடிய அறிவானது கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஏற்படுகிறது. எதுவும் பண்ண முடியாது. நம்ம இந்த உலகத்துல எல்லாம் இப்படித்தான் இருக்கும். உலகத்துல எல்லா சுகங்களும் அனித்தியம்தான். கொஞ்ச நேரம் சந்தோஷம், பின்னாடியே துக்கம் வரதான் வரும் இல்லையா. இந்த துக்கம் இருக்குமா, இந்த துக்கமும் போகும். எல்லா உலகத்துல அனித்தியம். நித்தியமான வஸ்து ஏகம் பிரம்ம, தத் வெதிரிக்தம் சர்வம் அனித்தியம் அப்படின்ற ஒரு விவேகம் இல்லையா. அந்த விவேகம் இல்லாதனால நமக்கு இப்போ எல்லாம் அனித்தியம் எனக்கூடிய தோஷம் நன்றாக இப்போ புலப்பட ஆரம்பிச்சு விட்டது இந்த சத்சங்கத்துல வேதாந்தத்துக்கு வந்ததுனால. அனித்யாதி தோஷ தர்சனேன உட்பண்ண இல்லையா இக அமுத்திர பலபோக விராகா. இப்போ நித்தியானித்திய வஸ்து விவேகத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். இப்படி எல்லாம் பண்ணி எது நித்தியம், பிரம்ம ஒண்ணுதான் நித்தியம், அதை தவிர தத் வெதிரிக்தம் சர்வம் அனித்யம் அப்படின்ற நித்யா நித்திய வஸ்து விவேகா இதை கொண்டு வந்துட்டார் ஆச்சாரியார். அதற்கு பிறகு வைராக்கியம் ரெண்டாவது குவாலிபிகேஷன். விவேகம் வந்தா மாத்திரம் போதாது. வேதாந்தத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த ஊர்லயும் எந்த ஆசையும் எனக்கு வேண்டாம், இதை அனுபவிக்கிறதுல எனக்கு ஆசை இல்லை. அது மட்டும் இல்ல, மேல போய் சொர்க்கலோகத்திற்கு போய் அங்க போய் அந்த இந்திரனுடைய சம்ஸ்தானத்துல அப்படி போய் உட்காரணும், அமராவதி பட்டணத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஆசையும் இல்லை. இக அமுத்திர அர்த்த பலபோக விராகா இல்ல அதான வைராக்கியம். தத்துவபோதத்துல அழகா இதெல்லாம் விவேக் சூடாமணியாதி கிரந்தங்கள்லாம் சொல்லிவிட்டாரு. சொன்னதை திருப்பி ஞாபகப்படுது. இக அமுத்திர பலபோக விராகா. இப்படி வேதாந்தேபியா பிரதீயமானம் பிரம்மாத்ம பாவம், இப்படி வேதாந்தங்கள் மூலமும் அறியப்படுகின்ற ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு எனக்கூடிய இந்த பாவத்தை புபுத்சுகு போத்தும் இச்சா, இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோட வேத உதித்த சமதமாதி சாதன சம்பன்னஹா, வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரங்களை பின்பற்றி நானும் ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டே வந்தால் சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதன சதுஷ்டய சம்பத்தி, அதுல சமாதி ஷட்க சம்பத்தி. நித்யானித்திய வஸ்து விவேகா இஹா உத்தரார்த்த பலபோக விராகா சமாதி ஷட்க சம்பத்தி மூக்ஷுத்துவம் சைதி. இதுதான் அனுபந்த சதுஷ்டயம். இந்த நாளும் யாருக்கு இருக்கோ அவன் தான் வேதாந்தத்துக்கு அதிகாரி. இப்படி வேதாந்தத்துல சொல்லி இருக்கக்கூடிய வேதத்துல சொல்லி இருக்கக்கூடியதான சமம் தமம் முதலிய சாதனங்களை நன்றாக பெற்றவனுக்கு சம்பன்னஹா பிரம்மவிதாம் ஆச்சாரியம் உபேத்திய, ஒரு நல்ல பிரம்மவித்தாக இருக்கக்கூடிய தத் விஜயானார்த்தம். என்ன சார் இந்த உலகமானது, பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயா, இதெல்லாம் பார்த்து பரீட்சை பண்ணி இந்த பிராமணனுக்கு ஒரு வைராக்கியமானது வச்சு யாரும் சரியில்லை, எல்லாம் இப்படி போயிட்டே இருக்க, இதுக்கு மேல இருக்கக்கூடிய தத்துவத்தை நான் அறிய வேண்டும் அப்படின்னு ஒரு நிர்வேதம் அப்படின்னாக்க ஒரு உபரதி. இந்த உலகத்துல ஒரு வெறுப்பானது சன்னியாசி பெட் ஆஃப் மைண்ட் வந்துருது. நிர்வேதமாயா நாஸ்தி அகிருத கிருதேன, இந்த கிருதேன கர்மனா பக்தியினாலையும் இந்த அகிருதமான மோட்சமானது எப்பொழுதும் நான் நினைக்கக்கூடிய சாஸ்வதமான அந்த ஆனந்தமானது இதனாலெல்லாம் கிடைக்காது என்று தீர்மானம் பண்ணி சகா குருமேவ அபிகச்சேத், ஒரு நல்ல குருவை நாடி தத் விஜயானார்த்தம், அதை இப்ப அறிந்து கொள்ளும் பொருட்டு, அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு சகா குரும் ஏவ அபிகச்சேத், குரும் ஏவ குருவை நாடித்தான் பார்க்க வேண்டும்ன்றதுல ஒரு சாமர்த்தியம். அங்க அந்த ஏவன்ற பதத்தை போட்டுடுத்து வேதமானது. இது ஒண்ணுதான். நீங்களா படிச்சு கிடிச்சு எல்லாம் இதெல்லாம் நடக்காத விஷயம். இந்த வேதாந்தம்லாம் இதெல்லாம் நன்கு கற்று அறிந்தவரா இருக்கணும், அவருக்கு சொல்லித்தர தெரிஞ்சிருக்கணும், அவர் ஸ்ரோத்ரியனா இருக்கணும்.
அவருக்கு நாலாவது படிக்கிற பையனுக்கு இருக்க கஷ்டங்கள்லாம் புரியணும் அந்த டீச்சருக்கு. அப்பதான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அஞ்சாவதுல இருந்து ஆறாவதுக்கு இப்படி படிப்படியா எடுத்துன்னு வரக்கூடிய சாமர்த்தியம் வேணும்னா அவர் நன்னா படிச்சிருக்கணும். படிச்சு இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சவருக்கு தான் தெரியும், ஐயோ இதெல்லாம் நமக்கு புரியாம கஷ்டப்படுவோமே, இப்ப எங்கிட்ட இவர் படிக்கிறாரே, இவர் கஷ்டப்படுவாரே, இவருக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், பரமார்த்தா சொல்ற எக்ஸாம்பிள், சகுந்தலா தேவி இருக்கா, அவ 32 ஸ்டெப் ஒன்னா போட்டு கடைசியா ஆன்சர் எடுத்துன்னு வந்துருவா. அவ கையில போய் நம்ம பையனை அனுப்ப முடியுமா? உங்க பையனும் எம்டனா இருந்தான்னாக்க சகுந்தலா தேவி கிட்ட அனுப்பலாம் கணக்கு கத்துக்க. நம்ம பையன் சாதாரணம் தானே, நமக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ல போய் 1வது 4வது 5வது சொல்லி கொடுக்குற அவ்வளவுதான் இருக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்களுடைய லெவல் நமக்கு புரியாது. இப்போ ரமணர் அவர் பாட்டுக்கு ஒரே பித்தி சென்டென்ஸ் ஹூ அமை அப்படின்னு கேட்டு போயிட்டார். தீராதி இவனுக்கு ஒன்னும் புரியல. ஹூ அமை, எனக்கு தான் தெரியுமே, ஐ எம் ராஜகோபால். இத போய் என்ன விசாரம் பண்றது? ஈவன் பிஃபோர் கமிங் டு ஹிம் ஐ நோ அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா அவர் பல விஷயங்களை மனசுல வச்சுட்டு சொல்றான். இந்த ஐ என்ன பாரு, அன்னமயமா ஐயே, மனோமயமா ஐயே, விஞ்ஞானமயமா ஐயே, பிராணமயனா ஐயே, ஆனந்தமயனா ஐயே, அந்த ஐயனப்பா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவருடைய லெவல் இந்த லெவலுக்கு வந்தவர்களுக்கு தான் புரியும் இல்லையா? அந்த லெவலுக்கு வந்தா புரியும் தான், ஆனா இல்ல இப்ப புரியாது. அதனால பிரம்மஞானியா இருந்தால், பிரம்மனிஷ்டராக இருந்தால் மட்டும் போதுமா? இல்ல, ஸ்ரோத்ரியனாகவும் ஸ்ரோத்ரி தத் விஜ்ஞான குரு அபிகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அவர் இந்த ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கணும், வேதந்தையும் சாஸ்திரங்களையும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் புரிந்தவரா இருக்கணும். அதே சமயத்துல வேதாந்தத்திலையும் விடாம அந்த இடத்துல வந்து அந்த பிரம்மத்துல நிறுத்தணும். பிரம்மம்னு ஒண்ணு இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது, பிரம்மனிஷ்டையோட அவரும் இருக்க வேண்டும். இப்படி பிரம்மனிஷ்டாளாக இருக்கக்கூடிய இல்லையா ஒரு குருவை நாடி ஆச்சாரியன் உபேத்திய ஆச்சாரியாய அனுசாரேன வேதாந்த ஸ்ரவணாதினா அவர்கிட்ட உட்கார்ந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தத்துவபோதம், விவேக சூடாமணி, அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வாக்கிய விருத்தி அப்படி இப்படி போய் பிரஸ்தானத்திரையும் வாசிச்சு அத்வைத சித்திகள்லாம் வாசிச்சு இந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் அப்படி இல்லையா? இப்படி வேதாந்த ஸ்ரவணாதினா அகம் பிரம்மாஸ்மி இது பிரம்மாத்ம தத்துவம் அவகம்ய, நானே பிரம்மம் எனக்கூடிய அந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு நிவிருத்த அஜ்ஞான தற்காரியா, இதனால அஜ்ஞானம் நீக்கப்பட்டு அந்த அஜ்ஞானத்தினால வரக்கூடிய காரியங்களும், அதுல அஜ்ஞானம் போச்சுன்னா அஜ்ஞானத்தினால வரக்கூடியதை போகணும், இல்லைன்னா கட்டி வந்துட்டே இருக்கும். அதை மூலத்தோட அதை வெட்டி எடுக்கணும் நீங்க ஆபரேஷன் பண்ணி, இல்லைன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு அதே இடத்துலயே திருப்பி வரும் இல்லையா? நீங்க அஜ்ஞானத்தினுடைய காரியத்தை மாத்திரம் ஆரம்பிச்சா போதாது, அஜ்ஞானத்தையே போக்கடிச்சாதான், வேரோட நீக்கினாதான் அஜ்ஞானம் என்ன, அஜ்ஞான காரியம் என்ன. வேதாந்த சொல்றாதினா நிவிருத்த அஜ்ஞான தற்காரியா பிரம்மரூபா அவதிஷ்டதே இது இயம் வேதாந்தானாம் மரியாதை. இதுதான் சார் இந்த வேதாந்தத்தினுடைய எல்லை, இதைத்தான் அறிய வேண்டும். ஏதத் சர்வம், இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ், முதல்ல ஆப்ஜெக்டிவ் சொல்லி கொடுத்துறேன் கிளாஸுக்கு வரும்போது, இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னேன். இது எல்லாம் கிரமமாக இது உங்களுக்கு காமிக்க வேண்டாமா நானு? அதனால ரொம்ப வாத்சல்யத்தோட ஆச்சாரியர் சொல்றார், ஏதத் சர்வம் கிரமேண தர்ஷயிஷ்யதி பகவான் சனத் சுஜாதா. இந்த சனத் சுஜாதரத அப்படி படிப்படியா இந்த விஷயங்கள் நான் இது வரைக்கும் நான் பேசினேன்னு இது எல்லாத்தையும் அழகழகா படிப்படியா எடுத்து கிரமமாக எடுத்துரைப்பார் இந்த பகவான் சனத் சுஜாத்தியர் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணியிருக்கார். ரொம்ப ரசமான பாஷ்யங்கள்லாம் எழுதியிருக்கார். இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி